Hello viewers, welcome to my channel. நம்ம இந்த சேனல்ல வத்த குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கணும். கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் தாளிக்க. வத்தல் மரத்தங்காளி காய் வத்தல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்கிறதுக்கு உளுத்தம்பருப்பு 2 ஸ்பூன், மிளகு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த மிளகாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். அதில் இந்த உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கணும், மிளகு சேர்த்துக்கணும், சேர்த்து நல்லா வறுத்துடணும். அதிலே இந்த பெருங்காயத்தையும் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா வறுத்துட்டு செவக்க வறுத்துட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கணும். அதே வானிலையிலே இந்த மரத்தங்காளி காய் வத்தலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுத்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கணும். வானிலையில் மறுபடியும் எண்ணெய் விட்டுட்டு இந்த தாளிக்கிற பொருளெல்லாம் போட்டுடணும். கடுகு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்துட்டு ஜீரகத்தையும் போட்டு வறுத்துட்டு அதிலே இந்த புளி கரைச்சலையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதில் மஞ்சள் பொடியும் சேர்த்துடணும். உப்பு சேர்த்துக்கணும், தேவைக்கேற்ற உப்பு. சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர வரலாம் வெயிட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறம் அந்த விழுதையும் இதில் சேர்த்துடணும். நல்லா கலக்கி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மரத்தங்காளி காய் வத்தலையும் சேர்த்துடணும். ஒரு சின்ன வெல்லம் ஒரு சின்ன துண்டு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடணும். அவ்வளோதாங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். நம்ம சுவையான வத்த குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.